ஓம் நம சிவாய. ஆனால் கர்ம யாகத்தால் பயன் இல்லையோ என்று கேட்பீராயின், வியாச முனிவரே, கர்ம யாகத்தாலும் பயன் இருக்கிறது. அது எவ்வாறு? யானையை பிடிக்க வேண்டியவன் தன்னிடத்தில் நெடுநாளாய் பழகி வந்த ஒரு யானையை தன்னுடன் கொண்டு காட்டை அடைந்து அங்கு பல காட்டு யானைகளுடன் போர் செய்து கொண்டிருக்கும் முரட்டு யானையை தன் யானையால் பிடித்து கொண்டு வருவதைப் போல அடைவதற்கு அரிய ஞான யாகத்தை தான் நெடுநாள் பழகிய கர்மயாகத்தினாலேயே அடையலாம். ஆகாயத்தில் பறக்க விரும்பும் பறவையானது தன் ஒரு சிறகினால் சாத்தியப்படாமல் 2 சிறகுகளாலும் பறப்பதை போல சிவசாயுஜ்யத்தை அடைய வேண்டியவன் கர்ம யாகத்தால் அடைந்த தியானயாக உதவியினால் அடைய வேண்டும் என்று பெரியோர்கள் சிலர் சொல்லுவார்கள். ஒரு முகூர்த்த காலம் சிவபெருமானை தியான யாகத்தால் அர்ச்சனை செய்தவன் பெறுகின்ற பேற்றை அளவிட்டுச் சொல்ல இயலாது. தியான யாகம் செய்ய முயல்பவனுக்கு தெய்வீகமாக அநேக விக்கினங்கள் சம்பவித்த போதிலும் ஸ்ரத்தையும் குருபக்தியும் மட்டும் உண்டாயிருப்பது பற்றி ருத்ரலோகத்தை அடைந்து அங்குள்ள சகல சுகங்களையும் அனுபவித்து யோகிகளது புனிதமான குலத்தில் ஜனித்து ஞான யாகம் பெற்று சம்சார விரக்தி அடைவான். அதமம், மத்திமம், உத்தமம் என்று ஸ்ரத்தை 3 வகைப்படும். ஞான யோகமானது 3 பிறவிகளிலும் கைகூட பெறாதவனுக்கு அஸ்ரதை உண்டென்று கருத வேண்டும். பக்தியோடு சிவபெருமானை தியானம் செய்பவன் விரதத்தாலும் தவத்தாலும் விரும்பத்தக்கவை யாவும் பெற்று ஞானமடைந்து நித்தியமான மோட்ச சுகத்தை அடைவான். வியாச முனிவனே இவ்வகையில் தியான யோக மகிமையையும் அந்த ஞான யோகத்தை அபியசிக்கும் சாந்த மனமுடைய முனிவர்களுடைய பிரபாவத்தையும் சொன்னேன். இனி அத்தகைய ஞானயாக செய்வோருக்கு தானம் செய்தவன் பெரும் பேற்றினையும் சொல்கிறேன். வியாச முனிவனே, கர்மயாகம் செய்வோருக்கு ஒரு தரம் தானம் செய்தால் சாதாரணமான வேதியருக்கு 10 ஜனனங்களில் தானம் செய்த பயனும், தபோனிஷ்டர்களுக்கு தானம் செய்தால் 100 ஜனனங்களில் தானம் செய்த பயனும், கர்மயாக தபோயாகம் உடையவருக்கு தானம் செய்தால் 1000 ஜனனங்களில் செய்த பயனும், சிவ பக்தர்களான தியானயாகம் உடையவர்களுக்கு தானம் செய்தால் 1,00,000 ஜனனங்களில் செய்த பயனும் உண்டாகும். அற்ப தானமாயினும் எக்காலங்களிலும் பயனளிக்கத்தக்கதாக முடியும். இதில் தேசம், காலம், விதி, ஸ்ரத்தை முதலியவற்றால் சத்பாத்திரமான சிவபக்தனுக்கு அற்பமாயினும் விசேஷமாயினும் சக்திக்கு ஏற்ப செய்த தானமானது அக்ஷயமான பதவியை கொடுக்கும். தேச காலங்களை கவனித்து விதிப்படி ஸ்ரத்தையோடு சத்பாத்திரனுக்கு தானம் செய்தவனும் ஹோமம் செய்தவனும் அக்ஷயமான பயனடைவதில் சிறிதும் ஐயமில்லை. ஞானமாகிய ஜலத்தால் புனிதமாக்கப்பட்ட மனத்துடன் ஆசாரம், வமிசம், விபூதி தாரணம் முதலியன உடையவன் சத்பாத்திர சிரேஷ்டனும் தானம் செய்தவனது கோரிக்கைகளை குறைவர கொடுக்க வல்லவன் ஆவான். ஓம் நம சிவாய.